அன்பான நண்பர்களே, வணக்கம். தற்போது பல அஸ்வெசுமா பயனாளர்கள் என்னிடம் காமெண்ட் மூலம் தொடர்ந்து கேட்கும் முக்கியமான 2 கேள்விகள் இருக்கின்றன. முதலாவது, பூர் கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு ரூ. 5000 கொடுப்பனவு கிடைக்குமா? இரண்டாவது, ஆகஸ்ட் மாத அஸ்வெசுமா கொடுப்பனவு எப்போது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும்? இந்த 2 கேள்விகளுக்கும் தொடர்பான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதலில் பூர் கேட்டகரி பற்றி பார்ப்போம். புவர் கேட்டகரிக்கு ரூ. 5000 கிடைக்கும் என்ற தகவல் தற்போது சமூக வலைத்தளங்களிலும் பல்வேறு இடங்களிலும் பரவி வருகிறது. இந்த ரூ. 5000 கொடுப்பனவு தொடர்பாக எமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் புவர் கேட்டகரிக்கு ரூ. 5000 கொடுப்பனவு தொடர்ந்து வழங்கப்படும் என்ற தகவல் எமக்கு கிடைத்துள்ளது. மேலும் இந்த உதவி கொடுப்பனவு 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை தொடரும் என்ற தகவலும் எமக்கு கிடைத்துள்ளது. ஆனால் இந்த தகவல் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான இறுதி அறிவிப்பு வெளியாகும் வரை பயனாளர்கள் சற்று பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விடயம் தொடர்பாக முக்கியமான புதிய தகவல்கள் எமக்கு கிடைத்தவுடன் உடனடியாக எமது வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்படும். வாட்ஸ்அப் குழுவின் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அஸ்வெசுமா திட்டத்தில் உள்ள முதியோர் கொடுப்பனவு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுவிட்டது என்று சிலர் கவலைப்படுகிறார்கள். இது குறித்தும் பயனாளர்கள் தேவையில்லாமல் குழப்பமடைய வேண்டாம். தற்போது ஆகஸ்ட் மாத கொடுப்பனவு தொடர்பாக சில பயனாளர்களுக்கு சிஸ்டமில் பேமெண்ட் அப்டேட் தெரியாமல் இருப்பதால் பலரும் குழப்பமடைந்துள்ளனர். எங்களுக்கு அஸ்வெசுமா நிறுத்தப்பட்டு விட்டதா என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கொடுப்பனவு தொடர்பான சிஸ்டம் மாற்றங்கள், தொழில்நுட்ப காரணங்கள் அல்லது பேமெண்ட் ப்ரோசஸிங் தாமதம் போன்ற காரணங்களால் வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் சிஸ்டமில் பேமெண்ட் அப்டேட் தெரியவில்லை என்பதற்காக மட்டும் அஸ்வெசுமா கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுவிட்டது என்று முடிவு செய்ய வேண்டாம். இப்போது மிகவும் முக்கியமான கேள்வியான ஆகஸ்ட் மாத கொடுப்பனவு எப்போது வங்கிக்கு வரும் என்பதை பார்ப்போம். ஆகஸ்ட் மாத கொடுப்பனவு 20ஆம் தேதிக்கு முன்னர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படலாம் என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 20ஆம் தேதிக்கு முன்னர் என்ற தகவல் நலன்புரி நன்மைகள் சபையினால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட பேமெண்ட் டேட் அல்ல. எனவே 20ஆம் தேதி என்ற தேதியை உறுதியான பேமெண்ட் டேட் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். பேமெண்ட் ப்ராசஸிங்கில் ஏற்படும் காரணங்களின் அடிப்படையில் திகதியில் முன் அல்லது பின் மாற்றம் ஏற்படலாம். அதனால் ஆகஸ்ட் மாத கொடுப்பனவு குறிப்பிட்ட தேதியில் வரவில்லை என்றால் உடனடியாக பயப்பட வேண்டாம். அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எமக்கு கிடைத்தவுடன் அந்த தகவலை உடனடியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். மேலும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலும் அஸ்வெசுமா பேமெண்ட் தொடர்பான புதிய தகவல்கள் உடனுக்குடன் பகிரப்படும். எனவே எமது வாட்ஸ்அப் குழுவில் இணைய விரும்புபவர்கள் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் லிங்க் மூலம் இணைந்து கொள்ளலாம். அன்பான நண்பர்களே, தற்போது அஸ்வெசுமா தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. அதில் எது உண்மையான தகவல், எது உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். எனவே அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படாத தகவல்களை வைத்து யாரும் குழப்பமடைய வேண்டாம். புவர் கேட்டகரிக்கு ரூ. 5000 கிடைக்குமா? ஆகஸ்ட் மாத கொடுப்பனவு எப்போது வங்கிக்கு வரும்? முதியோர் கொடுப்பனவு தொடருமா? மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவு தொடருமா? போன்ற முக்கியமான தகவல்கள் தொடர்பாக உறுதியான செய்திகள் கிடைத்தவுடன் அவற்றை சரிபார்த்து உங்களுக்கு தெரிவிப்போம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அஸ்வெசுமா பயனாளர்களாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட முக்கியமான அஸ்வெசுமா மற்றும் இலங்கை தொடர்பான செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் மிஸ்டர் மஜீத் நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். முக்கியமான புதிய தகவல்கள் கிடைத்தவுடன் உடனடியாக உங்களுக்கு வழங்கப்படும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, எங்களின் மிஸ்டர் மஜீத் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய செய்தி உடனுக்குடன் பெறுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி.